Welcome back children. இப்போ நம்ம present perfect tense பார்க்க போகிறோம். ஓகே, present perfect tense அப்படின்னா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். just been completed, அதுதான் நம்ம present perfect tenseன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ப்ரெசண்ட்டில் நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு, அப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் present perfect tense. அதோட டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. A present perfect tense is a verb that in the form that expresses contains action taken place for once or more than once just a few moments ago. அப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்து, அட்லீஸ்ட் நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கிற விஷயத்து. ஓகே, இந்த சாங் இப்போ தான் முடிஞ்சுது, அடுத்தது நெக்ஸ்ட் சாங் இப்போ தான் முடிஞ்சுது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ ஒன்ஸ் ஆர் மோர் தென் ஒன்ஸ். ஸோ இப்போ தான் அடுத்தடுத்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேவ் இல்லைனா ஹேஸ் இருக்கணும், அண்ட் வேர்ப் V3 இருக்கணும். V3 அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப், இது தான் நம்ம என்னென்னு சொல்லணும், V3 அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட், he has been completed the mission. ஏன் இந்த இடத்துல completed அப்படிங்கிற பாஸ்ட் ஃபார்ம் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட் வரும். இது பாஸ்ட் ஃபார்ம் கிடையாது, V3 பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே, இந்த பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேர்ப் PDF இருக்கு இல்லையா, 1000 இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதை நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. இதுக்கு இது தான் வரும், இது ரெகுலர் வேர்ப், இது இர்ரெகுலர் வேர்ப். ரெகுலர் வேர்ப்னா ED சேர்த்தா போதும், இர்ரெகுலர் வேர்பா இதுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் சின்ன பசங்க இல்லையா, 9th வந்துட்டீங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு மெமரி பண்ணுற கெப்பாசிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எந்த வேர்புக்கு V2 என்ன V3 என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக ஐடியா வரும் உங்களுக்கு. ஓகே, he has completed the mission. has எங்கே போடணும், have எங்கே போடணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ he has completed the mission. அண்ட் நெகட்டிவ் ஃபார்மில் என்ன இருக்கணும்னு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும், have இல்லைனா has இருக்கணும், ஹெல்பிங் வேர்ப் இருக்கணும், அண்ட் நெகட்டிவ் வேர்ட்னு சொல்லக்கூடிய நாட் இங்கே இருக்கணும், அண்ட் V3 இருக்கணும், ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ he hasn't, இது has not அப்படின்னு எழுதலாம், hasn't அப்படின்னு எழுதலாம். completed the mission, completed அப்படிங்கிறது இங்கே V3. அடுத்தது கொஷனிங்கில் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஹெல்பிங் வேர்ப் ஃப்ரண்ட்டில் வரணும், சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் வரணும், அண்ட் V3 அப்படிங்கிறது தேர்ட் ஒன் வரணும், அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், கம்பல்சரி கொஷின் மார்க் இருக்கணும். has he completed the mission, லாஸ்ட்டாக கொஷின் மார்க். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, we have played football on the ground. we have played. ஸோ played அப்படி இருக்குன்னா இதோட V1 என்னவா இருக்கும், played. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், he has written a letter to her friend. இங்கே V வந்திருக்கு, அதனால have யூஸ் பண்ணோம், he வந்திருக்கு அதனால has யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் written அப்படிங்கிற V3 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ V3 written இருந்துச்சுன்னா V1 என்னவா இருக்கும், wrote, written. and then they have worked in the field. have worked. and then she has sung a song in the classroom. sung அப்படின்னா V3. ஸோ இதோட V1 என்னவா இருக்கும் அப்படின்னா sing, sang and sung. and then fifth one, I have planted some plants in my garden. இந்த இடத்துல plant அப்படிங்கிறது verb-வும் யூஸ் பண்ணியிருக்கோம், noun-வும் யூஸ் பண்ணியிருக்கோம். and plant, planted. I have woken, woken early in the morning. and Harry has brushed her teeth. brushed. ஓகே, இப்போது இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா V3 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய வேர்ப் சார்ட் அந்த PDF செக் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு PDF கொடுப்பேன் இல்லையா, கொஷின் நீங்கள் ஆன்சர் எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணுற அந்த ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட், அதில் நீங்கள் கரெக்ட் ஃபார்மேஷனில் V3னா என்ன, V3 எங்கே யூஸ் பண்ணணும், வேர்ப் ப்ளஸ் ING எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக இருந்தீங்கன்னா தான் அந்த ஒர்க் ஷீட்டை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவில் எப்படி இருக்கணும், நெகட்டிவில் எப்படி இருக்கணும், அண்ட் கொஷனிங்கில் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபார்முலா ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் have இல்லைனா has இருக்கணும். இது கூட என்ன இருக்கணும் அப்படின்னா பீன்
ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீன் அப்படிங்கிறது ஆட் பண்ண போகிறோம். ஸோ தே ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூஸில் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி அது கூட தான் நம்ம V1 கூட தான் ஐஎன்ஜி சேர்க்க முடியும். ஸோ லேர்ன் கூட தான் ஐஎன்ஜி சேர்க்க முடியும். லேர்ன்ட்டு V3 கூட என்ன பண்ண முடியாது, ஐஎன்ஜி சேர்க்க முடியாது. லேர்ன்டிங் அப்படின்றத நம்ம எழுத முடியாது, அப்படி ஒரு வேர்டே கிடையாது இங்கிலீஷில். ஸோ கண்டினியூஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே பர்ஃபெக்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், கண்டினியூஸ்க்கு V1 ப்ளஸ் ஐஎன்ஜி தான். ஸோ லேர்ன் ப்ளஸ் ஐஎன்ஜி லேர்னிங், சிங் ப்ளஸ் ஐஎன்ஜி சிங்கிங், சிங் சாங் சங். V3 வந்து சங் வருதா, சங் ப்ளஸ் ஐஎன்ஜி சங்கிங் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. ஸோ அது ராங். V1 ப்ளஸ் ஐஎன்ஜி தான். அண்ட் நெகட்டிவில் சப்ஜெக்ட் ஹாவ் இல்லைனா ஹேஸ் போடுவோம். அண்ட் அது கூட நெகட்டிவ் வேர்ட் நாட் சேர்ப்போம். பீன் V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. தே ஹாவ் நாட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. அண்ட் அதே தான் கொஷனிங்கில் ஹாவ் இல்லைனா ஹேஸ் இது முன்னாடி வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹாவ் தே பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 2 years. இதுதான் கொஷனிங் ஃபார்மில். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். I have been starting, I have not been starting, have I been starting. இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா எதுலேயுமே கொஷின் மார்க் போடல். ஸோ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, and the next you have been starting. இப்போது I, we, you, they இது நாலும் வரும்போது நம்ம அந்த இடத்துல have யூஸ் பண்ணுவோம். he, she, it வரும்போது அதில் நம்ம has யூஸ் பண்ணுவோம். ஸோ have எங்கே யூஸ் பண்ணணும், has எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் you have been starting, you have not been starting, have you been starting. எல்லாத்துலேயுமே ஸ்டார்ட் அப்படிங்கிற V1 கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஃபார் இந்த இடத்துல பாருங்கள், ஸ்டார்ட் அப்படிங்கிறது V1 ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஒரே எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அண்ட் she has been starting, she வரும்போது எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். she has not been starting, has he been starting. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த இடத்துல இவங்க போட்டிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ ராங். she வரணும் இங்கே. ஸோ கொஷின் மார்க். it has been starting, it has not been starting, has it been starting. ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேயே எல்லா எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay children, hope you understand this video. Bye bye.